கல்லு சில்லும் உள்ள வந்து நம்மளை தடுக்கிறதோ எதிர்க்கிறதோ ஏதாவது பண்ணாங்கன்னா நிர்வாகம் அதுக்கு பொறுப்பில்ல ராஜா. ஆக்சுவலா அவர் கலந்து கொண்ட நிகழ்ச்சி வந்து தாவேகா கட்சி நிகழ்ச்சி தான். அதை கூட சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க, இவர் கட்சி நிகழ்ச்சிக்கு தானே வந்தாரு, இவருக்கு எதுக்கு கலெக்டர் வந்து வரவேற்றார், எதுக்கு இவருக்கு வந்து போலீஸ் அணிவகுப்பு மரியாதை கொடுத்தாங்க. பைத்தியக்காரங்களா இருப்பான போல இருக்கு. தீய சக்தியும் தீந்து போன சக்தியும் அதாங்க திமுகவும் மற்றும் பலரும். பழனிசாமியின் தலைமை தொடர்ந்து இருக்குமானா அதிமுக காரங்க நிச்சயமா அந்த கட்சியின் அழிவை தான் பார்ப்பாங்க. அதை தான் அவர் ரொம்ப தெளிவாக சொன்னார், அது வந்து தீந்து போன கட்சின்னு. மாடல் அரசுன்னு சொல்றீங்களே, அதுல என்ன செஞ்சு வச்சுட்டு போயிருக்கீங்க? ஒரு ஊரு விடாம, ஒரு தெரு விடாம போதை பொருள் கலாச்சாரம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி கொட்டி கிடக்குது. இப்ப நீங்க தானே வந்திருக்கீங்க, இனிமேல் நீங்க தானே ஆட்சி செய்யணும், திரும்பவும் நீங்க திமுக குறை சொன்னா என்ன அர்த்தம்னு கேட்கறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? அந்த பத்திரிகையாளர்கள்லாம் நேர்மையற்றவர்கள், நியாயமா இல்லைன்னு நினைக்கிறாங்க. 12 வருஷம் ஆச்சு நரேந்திர மோடி பிரதமர் ஆகி, இன்னைக்கும் அவர் காங்கிரஸ் தான் சொல்லிட்டு இருக்காரு. எல்லா பிரச்சனைகளுக்கும் காங்கிரஸ் தான். இந்த பத்திரிகையாளர்கள் இதெல்லாம் தப்புன்னு என்னைக்காவது பேசியிருக்காங்களா? துணிச்சல் இருக்கா இவங்களுக்கு? இந்த சமூகமே பாய்சன் ஆகி கிடக்குது. முன்னால பைக்ல போனா ஒரு பொண்ணை கார்ல ஏத்தி கொல்ற அளவுக்கு மிருகமாக்கி இருக்காங்க. இவன் இந்த பையன் இப்படி ஆனதுக்கு வந்து விஜய் ஆட்சி தான் காரணமா? 6 மாசம் அமைதியா இருப்போம்னு சொன்னவங்கலாம் 6 நாள் கூட அமைதியா இருக்க முடியல. பாவம், ஒரு கல்யாண வீட்டுல எல்லாம் போய் புலம்பிட்டு இருக்காங்க. கனிமொழி பேப்பர் வச்சு படிக்கிறாங்க. 32 கொலைகள், 23 கற்பழிப்புகள். எண்ணிட்டு இருக்கீங்களா? உங்க ஆட்சியினுடைய அலங்கோலத்தால வந்த விஷயங்கள் தான் இது. வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பார்த்தோம்னா அரசியல் விமர்சகர் CK அதிவானன் அவர்கள் இருக்காரு. தமிழக அரசியல் பற்றி பல்வேறு விஷயங்கள் கேட்க போகிறோம், வாங்க பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. கண்டிப்பாக சார். நேற்று பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். நம்மளோட முதல்வர் விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சராக ஆனதுக்கப்புறம் ஒரு சின்ன ட்ரிப்பு மாதிரி வந்திருக்காரு. ஒரு ஒரு குட்டி சுற்றுப்பயணம் மாதிரி வந்துட்டு அவருக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு பார்த்து ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அது வெறும் தேங்க்யூ மட்டும் சொல்லலை, பல்வேறு விஷயங்கள் பேசியிருக்காரு. திமுக பற்றி பேசியிருக்காரு, மற்றும் பலர் பற்றி பேசியிருக்காரு, இன்னுமே கிரிட்டிசைஸ் பண்ணி நிறைய பேசியிருக்காரு. அவரோட ஸ்பீச் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஆஸ் யூஸ்வல் அவருடைய ஸ்பீச் வந்து ஒரு நல்ல போத் அட்டாக்கிங், எக்ஸ்பிளைனிங், ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குற ஸ்பீச்சாக தான் இருந்தது. அவர் வந்து திருச்சி கிழக்கு வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்காக தான் நேற்று போயிருந்தார். அந்த கூட்டம் வந்து இட் இஸ் நாட் ஏ அஃபிஷியல் ஃபங்க்ஷன். அது வந்து தாவேகா கட்சி கூட்டம் தான். அது முதல்வராக முதல் முறையாக போயிருக்காரு திருச்சி. அதனால தான் அவருக்கு வந்து காவல்துறை அணிவகுப்பு, கலெக்டரெல்லாம் வந்து மரியாதை கொடுத்தது. ஆக்சுவலாக அவர் கலந்து கொண்ட நிகழ்ச்சி வந்து தாவேகா கட்சி நிகழ்ச்சி தான். அதை கூட சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க, இவர் கட்சி நிகழ்ச்சிக்கு தானே வந்தார், இவருக்கு எதுக்கு கலெக்டர் வந்து வரவேற்றார், எதுக்கு இவருக்கு வந்து போலீஸ் அணிவகுப்பு மரியாதை கொடுத்தாங்க. பைத்தியக்காரங்களா இருப்பான போல இருக்கு. அதாவது ஃபஸ்ட்டு டைம் ஒரு சீஃப் மினிஸ்டர் பொறுப்பேற்றுட்டு செக்ரட்டரியேட்டை தவிர வெளியே எங்கேயும் போல அவர். புரியுதுங்களா? 10ஆம் தேதி பொறுப்பேற்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வெளியே வராரு. அவர் சொந்த தொகுதிக்கு வராரு. வந்து அங்கே ரிசைன் பண்ணிட்டார் இல்லையா, ஒரு தொகுதி தான் வச்சுக்க முடியும்னு. அதனால் அவங்க மக்களுக்கு நன்றி சொன்னார். ஆனால் நேரலை மூலமாக அது ஒளிபரப்பானதால் எல்லாருக்கும் தான் சொன்னார். 234 தொகுதிக்கும் தான் நன்றி சொன்னார். ஸோ அவர் ஒரு சீஃப் மினிஸ்டர் தாங்க. 24/7 அவர் சீஃப் மினிஸ்டர் தான். புரியுதுங்களா? அதனால் ஈ வில் பி கிவன் ரெஸ்பெக்ட். ப்ரோட்டோகால் இருக்கும், அது அப்படி தான் இருக்கும். அதனால் வந்து நேற்றைய கூட்டம் வந்து கூட்டத்தை விட அந்த மக்களை சந்திச்சார் பாருங்க தெருக்களில். அந்த பயணம் ஏர்போர்ட் டு அவருடைய அந்த சென்ட் ஜோசப் காலேஜ் காம்பவுண்டுக்குள்ளே தானே அதை அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அது வந்தது அந்த ரோட் ஷோ வந்து அவர் வந்து எந்த அளவுக்கு மக்களால் விரும்பப்படுகிறார், மக்கள் எந்த அளவுக்கு அவர் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க அப்படின்றது. எலெக்ஷன் இல்லை, இது எலெக்ஷன்லாம் முடிஞ்சாச்சு. ஆனாலும் நிறைய பேர் வந்து திரண்டு இருந்தாங்க. வழியெங்கும் ரோடு பூரா வந்திருந்தாங்க. ஸோ இஸ் த டார்லிங் ஆஃப் த பீப்புள். தமிழகத்தில் இன்றைக்கு மக்களின் மனம் கவர்ந்தவர் யாருன்னா
அது திரு விஜய் அவர்கள் தான். நம்ம முதலமைச்சர் அதே மாதிரி மிக யங் அண்ட் எனர்ஜெட்டிக்காக நேற்று நல்லா இன் பண்ணிட்டு கோட்டெல்லாம் போடாம டக் பண்ணிட்டு இது மாதிரி ஒரு இளைஞர் ஒரு முதலமைச்சரை தமிழ்நாட்டுக்கு வருவார்னு நம்ம நினைச்சிருக்குமா? பார்க்கவே ஒரு சந்தோஷமா இருக்குது. தமிழ்நாடு கண்டிப்பா சார் இல்லையா? ஆமா. ஓகே சார், இன்னொரு தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் சொன்ன இன்னொரு மிக முக்கியமான கருத்துனா, திரும்பவும் 2 பேருக்கு தான் போட்டியே, திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி. திமுக ஒரு தீய சக்தி, அதிமுக ஒரு தீர்ந்து போன சக்தின்னு சொல்றாரு சார். பிரச்சாரம் முடிந்து தேர்தலாம் முடிஞ்சிடுச்சு, திரும்பவுமே இந்த 2 பேருக்கு போட்டின்றது மூலமா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இனிமேல் தமிழக அரசியல்ல தாவேக்காவும் திமுகவும் தான் இந்த மாதிரி அவர் சொல்ல வர்றாரா? ஆமா, அவர் தமிழ்ல தானே பேசினாரு. இல்ல சார், இதுதான் மீனிங்கா? அவன் மட்டும் பலர்னு சொன்னாரு, அதிமுக ஒரு இந்த ரேஸ்ல எடுத்துக்கலையா? அதான் தீந்து போன கட்சின்ற. இப்ப உங்களுக்கு மருந்து தீந்து போச்சுன்னா வெடிக்காது இல்ல? இல்ல சார், 47 இடங்கள் வாங்கியிருக்காங்க, ஒவ்வொரு 1.25 கோடி ஓட்டு வாங்கியிருக்காங்க. ரைட்டுங்க. அந்த 1.25 கோடி ஓட்டெல்லாம் வந்து அதிமுக என்ற கட்சிக்காக இரட்டை இலை சின்னத்துக்காக வந்த ஓட்டு, பழனிசாமிக்காக வரல. பழனிசாமியின் தலைமை தொடர்ந்து இருக்குமானா அதிமுக காரங்க நிச்சயமா அந்த கட்சியின் அழிவை தான் பார்ப்பாங்க. அதை தான் அவர் ரொம்ப தெளிவா சொன்னார். அது வந்து தீந்து போன கட்சின்னு, க்ளோஸ் ஆன கட்சின்ட்டு. அதை க்ளோஸ் பண்ணாம இவர் பதவியிலேருந்து இறங்க மாட்டார் போல இருக்கு எடப்பாடி. எது எக்கேடு கேட்டாலும் நான் பொதுச் செயலாளர் பதவியில் இருப்பேன், நான் முதலமைச்சர் ஆவறதை தவிர வாழ்க்கை லட்சியமே எதுவும் இல்லை போல இருக்கு அவருக்கு. அதனால அவர் இருதுருவ அரசியல் முடிவுக்கு வந்ததாக தான் நாங்கள்லாம் வந்து அந்த தேர்தல் முடிவுகளுக்கு வந்தப்போ எங்கள் கருத்தா பதிவிட்டோம். அதாவது திமுக அதிமுக, அதிமுக திமுக, இப்படி மாறி மாறி 2 கட்சி ஆட்சிகள் 30 வருஷம் பண்ணிட்டாங்க 67க்கு அப்புறம். அதனால அந்த இருதுருவ அரசியல் முடிவுக்கு வந்துடுச்சு. திரு விஜய் அவர்களுடைய தாவேக்கா முக்கிய அரசியல் சக்தியா வந்தாச்சு அப்படின்னு சொன்னோம். ஆனால் இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, அவ்வளோதான், இனி வந்து திமுக வந்து சஸ்டெயின் ஆகிருக்கும். ஏன்னா ஏற்கனவே எம்ஜிஆர் பீரியடில் ஒரு 13 வருஷம் எதிர்கட்சியாக இருந்து அது நின்று இருக்குது. அதனால இனிமேல் அதுதான் நிற்கும். அதிமுக 5 வருஷம் எதிர்கட்சியாக இருக்கும்போது நெல்லிக்காய் மூட்டை மாதிரி போயிடுச்சு. இன்னொரு 5 வருஷம் எதிர்கட்சியாக இருந்ததுன்னா அது முடிஞ்சிடும், அவ்வளோதான். அதை தான் அவர் அது தீர்ந்து போச்சு. இப்போ களத்தில் வந்து எதிர்காலத்திலும் வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் எல்லாத்துலேயும் வந்து திமுக தான் தனக்கு எதிராளியாக இருக்கும் என்பதை கணித்து அவர் கட்சி தொண்டர்களுக்கு மக்களுக்கு சொல்கிறாரு. இனிமேல் போட்டி என்பது இது. மற்ற அல்லு சில்லுன்னு சொல்கிறது இந்த மற்ற கட்சிகள் இருக்கு இல்லையா, பாஜக அது இதுன்னு, அந்த கட்சிகள் தான் நான் சீரியஸ் பார்ட்டிஸ். சார், இன்னைக்கு தமிழகத்தில் நடக்கிற சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு அவர் திமுக தான் சொல்லிட்டு போயிருக்காரு. நீங்க ஒழுங்கா அப்படின்னா ஏன் அது அப்படி வரப்போகுதுன்னு இருக்காரு. இதை பல ஜேர்னலிஸ்ட் வந்து வன்மையா கண்டிக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அது போயிடுச்சுப்பா, அது விட்டுருங்க, இப்ப நீங்க தானே வந்திருக்கீங்க, இனிமேல் நீங்க தானே ஆட்சி செய்யணும், திரும்பவும் நீங்க திமுக குறை சொன்னா என்ன அர்த்தம்னு கேட்கறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? அந்த பத்திரிகையாளர்கள்லாம் நேர்மையற்றவர்கள், நியாயமா இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா 12 வருஷம் ஆச்சு நரேந்திர மோடி பிரதமர் ஆகி, இன்னைக்கும் அவர் காங்கிரஸை தான் சொல்லிட்டு இருக்காரு. எல்லா பிரச்சனைகளுக்கும் காங்கிரஸ் தான். எப்போவோ செத்து போன பண்டிட் ஜவஹர்லால் நேரு தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்திரா காந்தி தான் காரணம்ன்றாரு, மன்மோகன் சிங் தான் காரணம்னு ஏதோ 1 மாசம் கழிச்சு சொல்ல, 12 வருஷம் ஆன பிறகு மோடி தான் பேசிட்டு இருக்காரு. இந்த பத்திரிகையாளர்கள் இதெல்லாம் தப்புன்னு என்னைக்காவது பேசியிருக்காங்களா? துணிச்சல் இருக்கா இவங்களுக்கு? அதாவதுங்க, விஜய் அவர்கள் வந்து இதை 1 வருஷம் கழிச்சு பேசினா நானே தப்பு, இது சரியில்லைன்னு சொல்லுவேன். இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு வந்து சீர்கெட்டது, இது ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஃபெயிலியர் ஆயிருக்கு. இது ஒரு நாள்ல நடக்கல. நான் சொல்றது வந்து ஓவர் த இயர்ஸ், ஒரு 10-15 வருஷமா இந்த கழகங்களின் ஆட்சி இருக்கு இல்லையா, அது வந்து கரப்ஷனை இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணிடுச்சு, ஸ்தாபிச்சிடுச்சு. அது தப்பு இல்லைன்ற நிலைக்கு மக்களே வந்துட்டாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, இப்போ ஜனங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்டோ ரொம்ப நல்லவருங்க, நாணயமானவருங்க. என்னப்பா
காசு வாங்கினாருன்னா வேலையை முடிச்சு கொடுத்துருவாருங்கன்றாங்க. ஸோ நாணயத்தின் அர்த்தமே இப்போ அனர்த்தமாகி போச்சு. காசு கொடுத்தா ஏமாத்துறாங்க. செந்தில் பாலாஜி மாதிரி காசை வாங்கிட்டு கண்டக்டர் வேலையும் தரல, டிரைவர் வேலையும் தரல, பாதிக்கப்பட்டவன்லாம் கோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட்டில் கழித்துனார் பார்த்தீங்கல்ல நம்ம. அதனால இப்போ எந்த அளவுக்கு மக்கள் மைண்ட் செட்டை மாற்றிட்டாங்கன்னா, கரப்ஷன்லாம் தப்பு கிடையாதுப்பா. ஆனா கரப்ஷன்னா காசு கொடுத்து ஏமாத்துறவங்க மத்தியில காசை வாங்கினா கச்சிதமா முடிச்சு கொடுக்குறாரு பாருங்க. KN நேரு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் துறையில 35 லட்சம் ரூபாய் வாங்கினது தப்பா இல்லை. இப்ப 35 லட்சம் ரூபாய் கொடுக்காதவன்லாம் என்ன ஆவான் கதி? பல லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருப்பான்ல அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு, டவுன் பிளானிங். இவர் 2000 பேருக்கு எடுக்கிறதுனா இவர் எல்லாருக்கும் 35 லட்சம் வாங்கி கொடுத்துட்டாரு. ஆனால் பணம் கொடுத்தவன் என்ன நினைப்பான்? பரவாயில்லையா, KN நேரு 35 லட்சம் ரூபாய் வாங்கினாலும் நமக்கு வேலை போட்டு கொடுத்துட்டார், நம்மெல்லாம் இப்போ கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறோம் அப்படின்னு நினைப்பான் இல்லையா? அவன் நினைப்பதான் இன்னைக்கு மக்கள் நினைப்பா கருதுறாங்க. ஆனால் இந்த இன்டர்வியூக்கு வந்தான் இல்லை 1.5 லட்சம் 2 லட்சம் பேர், ஏழை பாழைங்க, 2 லட்சம் கூட புரட்ட முடியாதவன், இந்த வேலை வந்தாதான் அவங்க வீட்டில் அடுப்பெரியும், இது மாதிரி நிலையில இருக்கிறவன் தகுதி இருந்தும் திறமை இருந்தும் வாய்ப்புகள் இருந்தும் பணம் கட்ட முடியாம வேலை போச்சு, அவன் மனநிலை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்போ இன்னைக்கு வந்துங்க கரப்ஷனாக இருக்கட்டும், போலீஸ் ஃபோர்ஸை வந்து டிஸ்இன்டகிரேட் பண்ணிட்டாங்க. போலீஸ் ஃபோர்ஸையே வந்து டிசிப்ளின் இல்லாத, சட்டம் ஒழுங்கை காப்பாற்றக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் இல்லைன்றத மறக்க வச்சுட்டாங்க. ஏன்னா ஊரு பூரா அன்லைசன்ஸ்டு பார் நடத்துறது பூரா திமுக புள்ளிகள், திமுகவுக்கு நெருக்கமான ஆட்கள். இப்போ இந்த மாதிரி வந்து சாராயம், மது பாட்டில், கஞ்சா எல்லாம் பரவி இந்த சமூகமே பாய்சன் ஆகி கிடக்குது. எந்த அளவுக்கு பாய்சன்னா, முன்னால் பைக்கில் போனால் ஒரு பொண்ணை காரில் ஏற்றி கொல்ற அளவுக்கு மிருகமாக்கியிருக்காங்க. இவன் இந்த பையன் இப்படி ஆனதுக்கு வந்து விஜய் ஆட்சி தான் காரணமா? கோயம்பேடுல நடந்தது இல்ல, நைட் கிளப்ல, பார்ல. சரி, இந்த சம்பவத்துக்கு யார் காரணம்? இப்ப இவர் தான் முதலமைச்சரா இருக்காரு, இவர் தான் காரணம் சொல்லிடலாமா? எப்படி இந்த நிலைமைக்கு ஆனா, மிருகத்து நிலைமைக்கு எப்படி ஆனா? 3 வயசு குழந்தைன்றாங்க, 2 வயசு குழந்தைன்றாங்க, 10 வயசு சிறுமின்றாங்க, கற்பழிக்கிறானுங்க. இவன்லாம் ஏன் இப்படி ஆனா? சைக்கோ ஆயிருக்கானுங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, தொடர்ந்து பல வருஷங்களா இந்த 2 ஆட்சி மாறி மாறி சமூகத்தை சீரழிச்சிட்டாங்க. இவங்க கல்லா கட்டுறதுலயே குறியா இருந்தாங்க, சொத்து சேர்க்கறதுல, சொத்து குவிப்பதுல, இதுலதான் குறியா இருந்தாங்க. திரும்ப திரும்ப ஆட்சிக்கு வரணும், அதுக்கு என்னென்ன பண்ணுமோ அதுல குறியா இருந்தாங்க. தவிர இந்த மக்களை பத்தியோ, சமூகத்தை பத்தியோ, பெண்கள் பாதுகாப்பை பத்தியோ, தலித் மக்களின் பாதுகாப்பு பத்தி இவங்க கொஞ்சம் கூட அலட்டிக்கல. அதனுடைய மொத்த விளைவு தான் இன்னைக்கு இங்க வந்திருக்குது. இது வந்த ஒரு வாரத்துல இவர் ஆட்சியால் தான் இதெல்லாம் நடந்ததா? கொஞ்சம் மனசுல கை வச்சு சொல்லுங்க. இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற கொலை, கொள்ளை, வழிப்பறி, கற்பழிப்பு, இதுக்கெல்லாம் வந்து எப்படிங்க விஜய் ஆட்சி வந்து பொறுப்பேற்றுக்க முடியும்? தாவேக ஆட்சி எப்படிங்க காரணமாக முடியும்? ஒரு 6 மாதம் போனா கூட நீங்கள் சொல்லலாம். ஜஸ்ட் 10 days 1 week. அன்னைக்கு பார்க்குறேன், கனிமொழி பேப்பரை வச்சு படிக்கிறாங்க. 32 கொலைகள், 23 கற்பழிப்புகள். எண்ணிட்டு இருக்கீங்களா? உங்கள் ஆட்சியினுடைய அலங்கோலத்தால் வந்த விஷயங்கள் தான் இது. விஜய் தலையில் கட்ட பார்க்குறீங்க. இப்போ அப்பா கடன் வாங்கிட்டு குடிச்சிட்டு கும்மால் அடிச்சிட்டு சொத்தெல்லாம் விட்டுட்டு செத்து போயிட்டான்னா, பையன் சின்ன பையன் இருப்பான், 17 வயசு 18, அவன் தலையில் கட்டிடுவோமா? எல்லாத்தையும் சட்டப்படி கட்டிடுவாங்க, லீகல் யாருன்னு சொல்லி. ஆனால் அது தார்மீக அடிப்படையில் அந்த பையன் பாவம் நல்ல பையனாக இருப்பான், அவங்க அப்பா பண்ணதுக்கு அவன் என்ன பண்ணுவான்? அது மாதிரி தான் முந்தைய ஆட்சிகள் வந்து அலங்கோல ஆட்சி நடத்துச்சு, ஊழல் ஆட்சி நடத்துது, மக்கள் நலனில் அக்கறை இல்லாத ஆட்சி நடத்துது. அந்த ஆட்சியினுடைய விளைவுகள் தான். அவங்க போட்ட ஆஃபீஸர்ஸ் தானேங்க போலீஸில் இருக்கானுங்க. அவங்களுக்கு காசு கொடுத்துட்டு போஸ்டிங் வாங்கினவன் தானே இன்றைக்கி எல்லா பதவியிலையும் இருக்கான். இவர் விஜய் வந்து எல்லாத்தையும் மாற்றிட்டாரா? இப்போ தான் டிஜிபியே போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் அவர் ரிலீவ் ஆகி வரணும் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்லேருந்து.
வந்து அப்புறம் அவரு கொஞ்சம் ஸ்டடி, இதுக்கெல்லாம் கொஞ்சம் காலம் ஆகும் இல்லையா? இப்போ அதை நீங்கள் உணராமல் 3வது நாள் 4வது நாளே ஆரம்பிச்சிங்க. திரு விஜய் சொன்னது ரொம்ப கரெக்டு. 5ஆம் தேதி என்ன சொல்கிறாரு ஸ்டாலின் அவர்கள், முன்னாள் முதல்வர், நாங்கள் எந்த இடைஞ்சலும் பண்ண மாட்டோம், தாவேக ஆட்சி அமைக்க நாங்கள் எந்த இடைஞ்சலும் பண்ண மாட்டோம். என்றைக்கு சொல்கிறாரு? 5ஆம் தேதி சொல்கிறார். அது எவ்வளோ பச்சை பொய் ஏங்க! நீங்கள் தான் 4ஆம் தேதி சாயந்தரமே ஆரம்பிச்சிட்டீங்கன்னு மாணிக்கம் தாக்கூர் சொல்கிறாரு. மற்ற முக்கிய பத்திரிகையாளர்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் டீல் பேசுகிறதுக்கு ஆரம்பிச்சிட்டிங்க. ஆனால் கூசாமல் எப்படி 5ஆம் தேதி நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் ஆட்சி அமைக்க, இந்த பக்கம் ஆட்சியை அமைக்க விடாமல் பண்ணுறதுக்கு கவர்னர் இழுக்க வச்சுருக்கீங்க. ஸோ அவர் ஸ்டாலின் பேசுகிறது எல்லாமே பொய்யுங்க, உண்மைக்கு புறம்பான தகவல். இப்போ அடுத்தது என்ன சொன்னார்? நாங்கள் 6 மாதத்துக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டோம், நாங்கள் இந்த காத்திருப்போம், புதிய ஆட்சிக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டோம்னார். இது இன்றைக்கி 5ஆம் தேதி சொல்கிறார். 6ஆம் தேதியிலேருந்து கல்யாணம், காது குத்து, கருமாதியில் போய் ஒப்பாரி வச்சிட்ருக்கீங்களா? 6 மாதம் ஆயிடுச்சா? மே 10ஆம் தேதி பதவியேற்பு நடந்ததுங்க, பதவியேற்று கொண்டார். மே 13ஆம் தேதி சட்டசபையில் நம்பிக்கை வாக்கு பெற்றார். 6 மாதம்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், இந்த வருஷம் பூரா நீங்கள் பேசக்கூடாது. யூ மஸ்ட் கிவ் தம் சான்ஸ் டு செட்டில் டவுன். அதிகாரிகளை நியமனம் பண்ணோம், சட்டம் ஒழுங்கு. இப்போ பாருங்கள் எவ்வளோ போலீஸ் ஆஃபீஸரை சஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2 மணி நேரத்தில் அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த கோயம்புத்தூரில் ஒரு சிறுமியை கற்பழிப்பை 2 hours பண்ணாங்க. இப்போ ஒரு மாற்றம் வந்துருக்குது. அதனுடைய மொத்தமாக நம்ம ரிசல்ட் பார்க்கறதுக்கு எக்ஸ்ரே எடுத்தால் கூட 1 மணி நேரம் கழிச்சு தான் வாடுறான் ரிசல்ட் சொல்கிறதுக்கு. பிளட் டெஸ்ட் எடுத்திங்கன்னா கூட வாடுறான். நீங்கள் இந்த ஆட்சி வந்து அடுத்த வாரமே ஆரம்பிக்கிறீங்களே, இது நியாயமா? இது சாதாரண ஜனங்களுக்கு தெரியுதுங்க. சாதாரண ஜனங்கள் வந்து முட்டாள் இல்லை, அவங்க படிக்காதவர்களாக இருக்கலாம், பண்டிதர்களாக இல்லாதவர்களாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு இந்த மாதிரி நியாய தர்மங்கள்லாம் அவங்களுக்கு புரியுது. நியாயமாக தான் இது யோசிப்பாங்க. எடுத்த உடனே அவங்க திட்டமாட்டாங்க. அது அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் கனிமொழி பேசுகிறாங்க. உதயநிதி பதவி கிடைக்கலையே, பதவி பறி போயிடுச்சே, ரெட் ஜெயிண்ட்டை வச்சுக்கிட்டு 4000 தியேட்டரை கண்ட்ரோல் பண்ணுற அந்த இது போயிடுச்சே, அதனால் அவங்க கதறாங்க. அதை நமக்கு புரிஞ்சுக்கிறோம். ஆனால் சாதாரண காமன் மேன், மிஸ்டர் பொதுஜனம் இருக்கா இல்லையா, அவனுக்கு இல்லை. பரவாயில்ல வந்திருக்காரு. வந்த உடனே அவர் என்ன செஞ்சார் பார்த்தீங்களா? முதல்ல அவர் ஒழுங்காக 9:30 மணி கிளம்பி செக்ரட்டேரியட்டுக்கு வந்தார். இன்னைக்கு பயோமெட்ரிக் வச்சுட்டாங்க அரசு அலுவலகத்தில். செக்ரட்டேரியட்டில் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக வரணும், வருகை கரெக்டாக தான் போகணும். சம்பளம் வாங்குறோம் இல்லை, ஒழுங்கீனம் கிடையாது. அவர் வந்து சாப்பாடை கட்டிட்டு வந்து சாப்பிட்டு வேலையை பார்த்தாரு. ஸோ ஒரு டிசிப்ளின், ஒரு மாற்றம் என்ன பண்ணிட்டாருன்னா, இதுதான் மாற்றம். மாற்றம்னா என்னன்னா, ஒரு நல்லவர் ஆட்சிக்கு வந்துட்டார், இனிமேல் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஊழல் இல்லாத ஆட்சி கொடுக்க போகிறாங்க. ஃபஸ்ட்டு ஆர்டர் என்ன போட்டாங்க சிஎம்டிஏல, பார்ட்டி ஃபண்டை கலெக்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஆர்டர் போட்டாங்கல்ல. இது காலங்காலமாக கலெக்ட் பண்ணி அந்தந்த கட்சி கொடுத்துட்டு தானே இருந்தாங்க ஆளுங்கட்சிக்கு. சிஎம்டிஏல சிஎம்டிஏ வேலையா இது? ஆளுங்கட்சிக்கு ஃபண்டை கலெக்ட் பண்ணுற வேலை ஒரு டிபார்ட்மெண்ட் வேலையா? இல்லை. அப்புறம் எப்படி 25 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அதிமுக காலத்தில், இப்போ சேகர் பாபு ஆட்சியில் 27 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட்டுக்குன்னு அப்ரூவலுக்கு வர்ற எல்லார்கிட்டையும் வாங்கியிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம், பப்ளிக் லூட் இல்லையா இது? இதை எடுத்தவனுமே நிறுத்தினார. அப்போ அவர் வந்து துவக்கம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸ்டார்ட் நல்லா பார்க்குறீங்க. நல்லா துவக்கம், நல்ல துவக்கம். அவர் பாட்டுன்னு அவர் வர்றார், தன்னை ஒரு அரசு ஊழியராக, சாதாரண மனுஷனுடைய பிரதிநிதியாக வராரு. ஆடோடாபம் படோடாபம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் பாட்டுன்னு வர்றாரு, அவர் வேலையை பார்க்குறாரு, துறை சார்ந்த வேலைகள் ஆய்வுகள் பண்ணிகிட்டு இருக்காரு. நேற்று தான் வெளியே வந்தார் இல்லையா? அதனால் அவர் வந்துங்க இஸ் எ சின்சியர் மேன். அவர் வந்து ஆட்சிக்கு வந்திருக்கிறது, கட்சியை தொடங்குனதெல்லாம் தனிப்பட்ட ஆதாயத்துக்காகவோ
அல்லது சொத்து குவிப்பதற்காகவோ இல்லை. தெளிவாக சொல்லியிருக்காரு, நிறைய முறை சொல்லிட்டாரு. எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் ஏன் வந்தாருன்னா, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது செய்யணும் நல்லது, அதை செய்யணும்னா அரசு அதிகாரம் வேணும். அதுதான் அவரை முதலமைச்சர் நாட்காலிக்கு வர வச்சிருக்க தவிர அவருக்கு ஒன்றும் முதலமைச்சர் நாட்காலில் உட்காந்துக்கணும் அப்படிலாம் அவருக்கு ஆசை கிடையாது.